செட்டிநாடு பால் பணியாரம் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஒரு ஆளாக்கு பச்சரிசி, ஒரு ஆளாக்கு உளுந்து சரிசமமாக எடுத்துக்கணும் ரெண்டும். இதை நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் சேர்த்து நைஸாக அரைக்கணும். குருணை இல்லாமல் அரைக்கணும். நல்லா அரிசி ஊறணும், இல்லைன்னா குருணையாக வரும். நல்லா நைஸாக ஆட்டலைன்னா பணியாரம்லாம் வெடிக்கும். உளுந்தும் அரிசியும் நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரத்துக்கு மேலே ஆனப்புறம் நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பூ, ஒரு தேங்காயோட பூ எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு பால் பிழிஞ்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் பத்தலைன்னா நம்ம பசும்பாலும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இனிப்புக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் ஒரு ஆளாக்கு எடுத்துருக்கேன். ஏலக்காய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். பணியாரம் பொரிக்க தேவையான அளவு கடலை எண்ணெய் எடுத்துக்கணும். உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்தோம்னா ஒரு பிஞ்சு அளவு சேர்த்தா போதும். மாவில் ரொம்ப சேர்க்கக்கூடாது. அரிசி உளுந்து 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எப்படி சீக்கிரம் அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் சேர்த்து அரைக்கலாம். இந்த மாதிரி அரைச்சோன்னா சீக்கிரம் அரைச்சி எடுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் உளுந்து வடைக்கு மாதிரி அரைச்சி எடுக்கணும். அது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவு அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை கிரைண்டரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கணும். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து தான் அதை அரைச்சிருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. ரொம்ப தண்ணி சேர்க்காமல் தெளித்து வடைக்கு மாதிரி ஆட்டி எடுக்கணும். மாவு அரைக்கிறதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை. ரொம்ப முன்னாடியே பால் கலந்துடக்கூடாது, சீக்கிரம் கெட்டுடும். ஏலக்காய் தூள், பொருளே இல்லாமல் அரைக்கணும். இந்த மாதிரி பிசுக்கு இருக்கக்கூடாது. தண்ணி தெளித்து விடலாம். ரொம்ப கிரைண்டர் சுத்தலைன்னா தண்ணி இந்த மாதிரி லைட்டாக தெளித்து விடணும். நல்லா அரைப்பட்டுடுச்சு, அள்ளிடலாம். நல்லா நைஸாக அரைப்பட்டுடுச்சு. மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு 2 பிஞ்சு அளவு உப்பு சேர்த்தா போதும். இந்த அளவு போதும். நல்லா கலந்து ஒரு கடாயில் பணியாரம் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கலாம். பக்கத்துலேயே ஒரு மூடி வச்சுக்கணும். இந்த பாத்திரத்தில் கரெக்டாக சேர்கிற அளவு வச்சுக்கணும். சில டைம் பணியாரம் வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா இந்த மூடியை மேலே போட்டுடலாம். மூடியை மேலே போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். உடனே இது வெடிக்க ஆரம்பிக்கல இந்த எண்ணெயெல்லாம் வெளியில் கொட்டிடும். காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம். போட்டதும் மேலே வந்துடும். ரொம்பவும் முருகிற அளவு பொரிக்கக்கூடாது. செவந்ததும் எடுத்துடணும். இந்த வடை மாவு பதத்துக்கு இருந்தால் தான் போட்டதும் மேலே வரும் மாவு. கையாலையும் எடுத்து போடலாம். இது மாதிரி ஒரு கரண்டி வச்சும் எடுத்து போடலாம். மாவு இந்த மாதிரி இருக்கணும். போடையில் இந்த மாதிரி விழுகணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடலாம். நல்லா வெந்துடுச்சு, போய் எடுத்துடலாம். சில டைம் ரொம்ப நேரம் வேக விட்டாலும் வெடிக்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி செவந்து வரையில் எடுத்துடணும். எப்போதுமே பால் பணியாரம் செய்யல கொஞ்சம் கவனமாக செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பு மிதமாக எரியணும். மிதமான சூட்டில் பொரிச்சு எடுக்கணும். அரிசி 2 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நைஸாக அரைக்கணும்.
ஏனோ தானோன்னு அரைச்சோன்னா கண்டிப்பாக வெடிக்கும். பணியாரம் வந்து நல்லா உருண்டை உருண்டையாக விழுகணுன்னா இந்த 5 விரலையும் சரிசமமாக வச்சு தள்ளி விடணும். இந்த அளவு மாவு ஃபஸ்ட்டு 2 3 ஒழுங்காக வராது, போட போட கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி தள்ளி விடணும். கட் பண்ண மாதிரி போடணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த விரலால் தள்ளி விடணும். இப்போ பால் பணியாரம் பொரிச்சு எடுத்தாச்சு. தேங்காய் பாலில் சேர்த்துட்டு 5 நிமிஷம் ஊற விட்டாலே போதும், நல்லா ஊறிடும். தேங்காய் பால் கொஞ்சம் நல்லா அழுத்தி ஊற விடணும். சுவையான செட்டிநாடு பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நன்றி.